பரோட்டா இருக்கு, முருங்கையில சப்பாத்தி பண்ண முடியுது, முருங்கையில இட்லி தோசை பண்ண முடியுது. இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா முருங்கை வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டா பார்க்காம சூப்பர் ஃபுட்னு சொல்லுவாங்க, நியூட்ரிஷன்லாம் அதிகமா இருக்கிறதுனால. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டா பார்க்காம சமையலறை அஞ்சரை பெட்டியில வந்து எப்படி மிளகு சீரகம் கடுகு இருக்கோ, இல்ல மசாலா டப்பாக்கள் இருக்கோ, மிளகுடி இருக்கோ, உப்பு இருக்கோ, மிளகுத்தூள் இருக்கோ, அது மாதிரி வந்து முருங்கை கீரை பொடி வந்து எல்லாரோட வீட்டு சமையலறையிலையும் உணவு மேய்ச்சலையும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமா ஆயிட்டு இருக்குங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வழக்கமா நீங்க சமைக்கிறீங்க, சோறு வைக்கிறீங்க, ரசம் வைக்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, புளிக்குழம்பு வைக்கிறீங்க, தக்காளி சோறு வைக்கிறீங்க அப்படின்னா சமைக்கும் போதே உதாரணத்துக்கு ரசம் வச்சோம்னா சமைக்கும் போதே கூட ஒரு ஸ்பூன் முருங்கலை பொடியை போட்டோம்னா அது வந்து முருங்கைக்கீரை ரசம். வத்த குழம்பு வைக்கும் போது கூட ஒரு ஸ்பூன் போட்டா அது வந்து முருங்கைக்கீரை வத்த குழம்பு. நம்ம நார்மலா இட்லி தோசை சுடுறோம்னா ஒரு 4 கரண்டி மாவு, 4 தோசைக்கு அளவா மாவு எடுத்து மாவு போட்டு கரைச்சிட்டு முருங்கீரை பொடியை போட்டு கரைச்சிட்டு முருங்கீரை தோசை, முருங்கீரை இது இப்படி எடுத்துக்கிற மூலியமா என்ன ஆகும்னா வளர்ற குழந்தைகள்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து இப்ப கீரை தோசை எல்லாம் சுட்டோம்னா கீரை தனியா பறிக்க வச்சு குழந்தைய சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பச்சை தோசை, கிரீன் இட்லின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கான சூழலும் அவங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரி எந்த வகையில எல்லாம் வந்து முருங்கையை வந்து உணவுல எடுத்துக்க முடியுமோ எல்லா வகையிலையும் கொண்டு சேர்க்கிற முயற்சியில தான் இத்தனை ஆண்டு காலமா பயணிச்சுட்டு இருக்கவங்க. இப்போ ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற நம்பிக்கையோடையும் பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி.